பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி வாயில் வந்து விழுந்து, ஐஸ்கிரீமில் வந்து விழுந்துலாம் சொல்கிறோமே, அது அவ்வளவும் இப்பொழுது துலா ராசிக்கு காத்திருக்குது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரே வார்த்தையில் நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி பலன். துலா ராசிக்காரர்கள் இப்போது இந்த மீடியாவெல்லாம் பார்த்து இந்த சனி பயிற்சியை ரொம்பவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாகத்தான் இது நாள் வரை அமர்ந்திருக்கிறார். இந்த 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு புத்திஸ்தானம். அப்போது புத்திஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து இவர்களது மைண்டு, அதாவது இந்த புத்தியை கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக இயங்குவது போல் ஏதோ சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தது போல் ஆகிவிட்டது. குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் நட்சத்திரத்தில் அமர்ந்த அந்த காலகட்டத்திலும், பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமர்ந்த அந்த காலகட்டத்திலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வந்து விட்டது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு என்னென்னா, இவங்க ராசியாதிபதி சுக்கிரனே அஷ்டமாதிபதியாக வருவதனாலும் இவர்களுடைய ராசியாதிபதியே இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைவதாலும், இவர்களுக்கு 6ஆம் வீடு என்பது நோய், எதிரி, கடனை குறிகாட்டக்கூடிய ஒரு வீடாக வருவதாலும், அந்த 6ஆம் வீடு என்பது மேஷத்திலிருந்து வரும்போது 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானமாக வருவதாலும், சார் ஒன்றுமே புரியல சார், ஏதோ ஒரு லாங்குவேஜில் நீங்களாகவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்லாம் கேட்காதீங்க. நிறைய பேர் கடனில் போய் சிக்கிக்கிட்டாங்க. அதுக்குத்தான் நான் இப்படியெல்லாம் டெக்னிக்கலாக டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். துளாராசிக்காரர்கள், சார் கடன் இதனால் துக்கம், அந்த துக்கம் எங்கள் தொண்டையை அடைக்கிறது சார், என்ன சார் பண்ணுறது, நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இதை தவிர எல்லாருமே அஷ்டம குருன்னு முதல்ல சொன்னாங்க. அது எங்களை என்ன சார் பண்ண போகுதுன்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் இந்த அஷ்டம குரு வந்த பிறகு என்னென்ன கஷ்டம், தோல்வி, அவமானம் எல்லாத்தையும் மொத்தமாக அனுபவித்தோம். துளாராசிக்காரர் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருப்பார். ஆனால் அவருடைய பையன் விஷயத்துக்காகவோ பொண்ணு விஷயத்துக்காகவோ அந்த டியூஷன் டீச்சர்கிட்ட போய் சாரி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டியது, ஒரு அவமானத்தை ஒத்துக்கொள்ள வேண்டியது, அந்த கடனுக்காக வரக்கூடிய ஃபோன் காலை பேச முடியாமல் போகிறது. இப்போ 4 பேர் இருக்கும் பொழுது நம்ம இங்கே ஃபோனில் பேசும் பொழுதே நம்ம என்ன மாதிரி பேசுகிறோங்கிறத மற்றவங்க யூகம் பண்ணி விடுவார்கள். ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். வயதை அனுசரித்து நிறையா பேருக்கு உடல் பிரச்சனை, குறிப்பாக ஆர்த்தோ ப்ராப்ளம், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுங்கிறதுனால வைரல் இன்ஃபெக்ஷன், காலில் பிரச்சனை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தீரும்னு எதிர்பார்த்தா அந்த பிரச்சனை தீரவே இல்லை. தொடர்ச்சியாக அதுக்கு இந்த டாக்டர்கிட்ட போனால் கடைசியில் நேச்சுரோபதிக்கு போகிறது, கடைசியில் ஹோமியோபதிக்கு போகிறது, கடைசியில் சித்தாக்கு போகிறது, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எதுவும் இல்லை, நீங்கள் வாக்கிங் போனாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முதல்லையே சொல்லியிருந்தால் நான் எவ்வளவோ லட்சங்களை சேவ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் துக்கத்தினால் துவண்டு போய் விட்டார்கள். இந்த அஷ்டம குரு இவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டங்களையும் மொத்தமாக கொடுத்து விட்டது. மிச்சமானது என்னென்ன கடன். இதுதான் இவர்களுடைய உண்மையான நிலைமை. இந்த பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, ஐஸ்கிரீமில் விழுந்துலாம் சொல்கிறோமே, அது அவ்வளவும் இப்பொழுது துலா ராசிக்கு காத்திருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வெறும் சனி பயிற்சியை வச்சு சொல்லணும்னா 27 வருஷத்துக்கு அப்புறம் மற்ற எல்லா கிரகங்களுடைய அனுகூலமும் இதுபோல் திரும்ப இவர்களுக்கு கிடைக்குமான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் இவங்கள ராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்க்க போகுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருது. 6ஆம் வீட்டில் சனி பகவான் போய் அமர்வது, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் வீட்டுக்கு அதனை குரு பார்ப்பது, ராசியை குரு பார்ப்பது,
முயற்சி வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இனி வருமாங்கிறதே ரொம்பவும் ரேர். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வரும். ஆயுள் அபிவிருத்தி ஆகும். அப்போ ஆயுள் அபிவிருத்தி ஆகும்னா நோயிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு, கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்னா புரிஞ்சுக்கணும், கடன் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. அண்டர்ஸ்டுட். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அவர் அந்த விசா முடிய போகுது, அதுக்குள்ளே வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வரணும். டிக்கெட் போடும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் வெளிநாட்டில் படிக்க அனுப்புறதுக்கே இங்கே லட்சமாக கடன் வாங்கியாச்சு, டாக்குமெண்ட்டை போய் அடமானம் வச்சாச்சு. இப்போ அந்த டாக்குமெண்ட்டே நம்ம கையை விட்டு போயிடும்னா நம்ம ப்ராப்பர்ட்டியே நம்ம கையை விட்டு போயிடும். அப்படிங்கிற அமைப்பில் தான் துலா ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். எங்கே தோத்தார்களோ, எங்கே தொலைத்தார்களோ, தோத்த இடத்தில் ஜெயிப்பார்கள், தொலைத்த இடத்தில் இவர்கள் கிடைப்பார்கள். இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும், திறமைக்கு பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்பு. வெளிநாட்டில் போய் நான் முடக்கம் பண்ணிட்டேன், புதுசாக ஒரு மிஷினரியை கொண்டு வந்தேன், ஆனால் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணலை, அந்த டெக்னாலஜிக்கு அப்ரூவல் இல்லை, அதனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் தூங்குகிறது, வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அனுகூலமான பலன்கள். வீடு கட்ட ஆரம்பித்தேன் சார், பாதியில் நிற்கிது, வீடு மேலே போகலை, கடனும் வட்டியும் மேலே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அனுகூலம். அனைத்துமே துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஒரே வார்த்தையில் நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா துலாம் தூள் கலப்பக்கூடிய அமைப்பு. முதல் தரமான ராஜயோகத்தை இனி இதுபோல் ஒரு ராஜயோகம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு கொடுப்பதற்குண்டான காரணம் 6ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் மட்டுமல்ல, இதர கிரக நிலைகளும் அவர்களை தூக்கி கொடுப்பதாக இருக்கிறது. எல்லா முயற்சிகளையும் முழுவதுமாக வெளியே கொண்டு வாங்க. வாடிக்கையாளர் வரும் பொழுது ப்ராடக்ட் இல்லை, கான்செப்ட் இல்லை, குடவுனில் இருக்குது, யார்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லாமல் கடையை திறந்து வைத்து, உங்களை அலுவலகத்தை திறந்து வைத்து, நிறைய சேர் போட்டு தயாராக காத்திருங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொண்டால் கண்டிப்பாக இது நாள் வரை ஒரு மன உளைச்சலில் சிக்கியிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த அடுத்த கட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. உழைப்பு, புத்திசாலித்தனம், இதனை மட்டும் நீங்கள் முன்னே வையுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சொந்தமான தொழில் தொடங்கலாமா? கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நியூமராலஜி பிரகாரம் நானே பேர் வச்சு தரேன். ஓகேங்களா? நல்ல அனுகூலமாக அமையும். சரிங்க. மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அதான் இது நாள் வரை முடங்கி இருந்த நபர்கள் முழுவதுமாக தூசி தட்டி வெளியே வந்து விடுவார்கள். வெற்றி மேல் வெற்றி என்பது ஏற்படும். நிறைய புதிய வாய்ப்புகள், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. சார் நான் காலேஜெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார், +2 முடித்து 3 வருஷமாக காலேஜுக்கு போகலை சார், என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், மாற்றி ஒவ்வொரு என்ட்ரன்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அங்கீகாரம், வாய்ப்பு என்பது கிடைக்கும். சிறப்புங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு தேவையில்லை. நித்திய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போதுமானது. சிறப்புங்க. வாழ்த்துக்கள். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.